ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுண்டக்காய் மணத்தக்காளி வத்தல் வச்சு வத்த குழம்பு தான் செய்ய போகிறேன். நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். தேவையான உப்பும் அதிலே சேர்த்துட்டேன். மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். குழம்புத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், தாளிப்புக்கு வடகம் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். இந்த மாதிரி குழம்புக்கெலாம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். புளி குழம்புக்கெலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்ச வத்தலை சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். சுண்டைக்காயும் மணத்தக்காளி வத்தலும் பார்த்திங்கன்னா நம்மளோட வயிற்றுப்புண் வாய்ப்புண் சரி பண்ணும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வடகம் சேர்த்துக்கிறேன். வடகம் நல்லா பொரியட்டும். உங்கள்கிட்ட வடகம் இல்லைன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. சின்ன வெங்காயமும் பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கணும். சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா அயன் சத்து நிறையவே இருக்குது. ஹீமோக்ளோபின் அதிகரிக்கணுன்னா வாரத்தில் 2 முறை சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கியாச்சு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரணும். செரிமான பிரச்சனையும் இந்த சுண்டைக்காய் சரி பண்ணும். சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்தும். தக்காளி வதங்கின பிறகு புளிக்கரைசலை சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு கொதித்து வரட்டும். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம வத்தலை சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வத்தல் சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா சுண்டி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. கடைசியாக அரை ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். வெல்லம் கூட சேர்க்கலாம், உங்கள் விருப்பம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.